அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியான பலன்களை உடனடியாக தெரிஞ்சுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அந்த பிரச்சனையில் இருந்து முன்கூட்டியே என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாறி செய்யணும் அப்படின்றத முதற்கொண்டு சிறப்பான தகவல்கள் தொலைபேசி மூலியமாகவே இவர்களிடம் சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 100% தீர்வும் பார்த்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார், புதன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கார், மீனத்தில் ராகு பகவான் இருக்கார், கண்ணியில் கேது பகவான் இருக்கார். மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சந்திரன் இந்த வாரம் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்த்து கவனமாக இருங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல இருக்கார். இதனால் உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரிய அறிவோடு சீரிய காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சந்திரனின் இடமாறுதல் கூட சில சங்கடங்களை உண்டு பண்ணும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் அவற்றையெல்லாம் சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு பயணத்தை மேற்கொள்வீங்க. மனைவி மக்களுக்காக நகைகள் வாங்குவீங்க. அதே போல் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறைகள் வேகமாக முன்னேற்றம் காணும். கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு அமோகமான லாபங்கள் கொடுக்கும். மேலும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7வது வீட்டில் அமர்றாரு. இதனால் தாயாரின் பூர்வீக சொத்து கைக்கு வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் ஐடி ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் பிரபலம் அடைவாங்க. வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் திரை மறைவு எதிரிகள் சிதறி ஓடுவாங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன் கிடைக்கும். சகோதரர்கள் வகையில் செலவுகள் ஏற்படும். சகோதரிகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பீங்க.
மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது இடத்தில் அமர்றாரு. இதனால் மற்ற கிரகங்கள் செய்யும் தவறுக்கின்ற நல்ல வாய்ப்புகள் ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 11வது இடத்துல இருக்காரு. இதனால் கோயில் திருப்பணிக்கு இயன்ற உதவிகளை செய்வீங்க. மேலும் திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான செயல் செய்தாலுமே அதில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடும். அவ்வப்பொழுது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் அந்த விஷயமானது சரியாகிவிடும். கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் பிறக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வெளியூரில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சுப செய்திகள் ஒன்று கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. வழக்குகளில் பொறுமை ரொம்ப அவசியங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியமும் இருக்குது. மேலும் சக ஊழியர்கள் இணக்கமாக உங்களிடம் பழகுவாங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் இப்போது நீங்கள் எடுக்க வேண்டாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலைகள் ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவெடுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கலந்த ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 30, அக்டோபர் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ஸோ திங்கக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சிவபெருமானுக்குரிய கிழமை. அந்த கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று வெல்வ இலையால் அர்ச்சனை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும். அதாவது 3வது எந்த ஒரு விரதமாக இருந்தாலுமே 3ஆம் கிழமையிலே உங்களுக்கு அந்த விரதத்திற்கான பலன் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது தீராத கஷ்டங்கள் இருந்தால் அதை மனதார நினைத்து எனக்கு இந்த விஷயம் தீரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நினைத்து திங்கட்கிழமை தோறும் வெல்வ அர்ச்சனை மட்டும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை. இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படும். மேலும் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. எல்லா வசதிகளுமே இன்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். ஏதாவது மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு உபாதைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சந்தோஷம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஞானிகள் மற்றும் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். பக்கத்து வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு நீடித்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிள்ளை பேரு தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தலா தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.